ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் வங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிரடியாக 2 மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பதற்கு 50,000 வரை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கிறதுக்கு 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது எந்தெந்த கார்டுகளுக்கெல்லாம் பொருந்தும்? நம்ம வந்து ரூபே கார்டு வச்சுருக்கோம், விசா கார்டு வச்சுருக்கோம், ரூபே மாஸ்டர் கார்டு அப்படின்னா மாதிரி நிறைய கார்டு இருக்குது. பிளாட்டினம், ப்ரீமியம்னு அந்த கார்டு வகைகளுக்கு எவ்வளோ பணம் எடுக்கலாம், இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ், மந்த்லி எவ்வளோ சார்ஜஸ் பிடிப்பாங்க, எத்தனை முறை எடுக்கலாம் என்ற முழுமையான பார்க்க போகிறீங்க. ஒரு மாதத்தில் நீங்கள் எத்தனை வாட்டி எடுக்கலாம் ஒரு கார்டு வச்சு அன்றதையும் தகவல் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏடிஎம் மூலம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் எத்தனை வாட்டி சார் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரே ஒரு கொஷின் தான், இதுக்கு ஆன்சர் தான். என்னென்னா ஹோம் பிரான்ச், அதாவது இந்தியன் பேங்க் ஏடிஎம்லேயே நீங்கள் போய் எடுத்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 5 முறை எடுக்கலாம். 5 முறை வந்து ஃப்ரீயாக எடுக்கலாம். இந்த 5 முறையில் நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணுறதும் கணக்கு வரும். இப்போ வந்து ஒரு வாட்டி பேலன்ஸ் செக் பண்ணாலும் அது ஒரு முறை ஆகிடும். இப்போ நீங்கள் மொத்தத்தில் 5 முறை தான் எடுக்க முடியும். அதற்கு மேலே போனால் எவ்வளோ சார் சார்ஜஸ்ஸு? நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணுறீங்கனாக்கா ₹9.50 வந்து பேலன்ஸுக்கு பிடிக்கும். அதுவே வித்ரானா கேஷ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ₹23.40 வரைக்கும் பிடிக்கும். ₹23.50 வரைக்கும் பிடிக்கும். இதுதான் அவங்களோட சார்ஜஸ், ஆர்பிஐ ரூல்ஸோட சார்ஜஸ்ஸு. இதுவே ப்ரைவேட் ஏடிஎம்மில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3 முறை தான் எடுக்க முடியும். அதாவது இந்தியன் பேங்க் தவிர்த்து ப்ரைவேட்டாக ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, இந்தியா ஒன் ஏடிஎம், இன்டாச் ஏடிஎம், இந்த ஏடிஎம்லாம் எடுத்திங்கனாக்கா ஒரு மாதத்துக்கு 3 முறை தான் அடங்கும். அதில் எடுப்பது மட்டும்தான், பேலன்ஸ் செக் பண்ணுறது ஃப்ரீ தான். நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணலாம். இதுதான் நடைமுறையில் உள்ள ஒரு இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் வங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம் கார்டு மூலம் பணம் எடுக்க 50,000 வரைக்கும் எடுக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த ஏடிஎம்மில் எந்தெந்த கார்டுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். மூத்த குடிமக்கள் பிரதம மந்திரி ஜன் யோஜனா கணக்குக்கு ஒரு நாளைக்கு, அதாவது ஜன்தன் யோஜனா வங்கி கணக்குன்னு சொல்லுவாங்க, 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டு ஒரு நாளைக்கு 25,000 வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பணம் எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. ரூபே பிளாட்டினம், ரூபே டெபிட் செலக்ட், மாஸ்டர் கார்டு வேர்ல்டு பிளாட்டினம் உங்கள் கணக்கில் இணைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாளைக்கு 50,000 வரை எடுக்கலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஐபி டிஜிட்டல் ரூபே கிளாசிக் அப்படி சொல்கிறதும் அண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள ரூபே மற்றும் கிசான் முத்ரா டெபிட் கார்டுகளுக்கும் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து இணைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாளைக்கு 10,000 மட்டுமே எடுக்க முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வங்கி கணக்கில் ரூபே இன்டர்நேஷ்னல் பிளாட்டினம் டெபிட் கார்டு இணைக்கப்பட்டிருந்தால் ஏடிஎம்மிலிருந்து 1 லட்சம் வரை நீங்கள் ஒரு நாளைக்கு எடுக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் மட்டுமல்லாமல் நீங்கள் ஆதார் கார்டு மூலம் பணம் எடுக்கணும்னு நினச்சிருந்தாலும் ஆதார் கார்டு மூலம் உங்கள் வங்கி கணக்குடன் ஆதார் இணைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாளைக்கு 10,000 மட்டும்தான் எடுக்க முடியும். அதுவே நீங்கள் இந்தியன் பேங்க் வாடிக்கையாளர், இந்தியன் பேங்க் பிசின்னுவாங்க, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட், அவங்கக்கிட்ட நீங்கள் போய் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 30,000 வரைக்கும் ஆதார் கார்டு மூலமாக எடுக்கலாம். இதுவே நீங்கள் தனியார், அதாவது வெளியே போய் எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 வரைக்கும் தான் எடுக்க முடியும். இதுதான் ஆர்பிஐ ரூல்ஸு. அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த மாற்றத்தை தான் இந்தியன் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.